ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலு சாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கோயிலுக்கு போகிற வீடியோ தான். ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருக்கோம். இந்த கோயிலுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் 5:30க்கே கிளம்பி ரெடியாகி அம்மா வீட்டுக்கு போயாச்சு. வாசல் எல்லாம் கழுவி கோலை போட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் கும்பிட்டுட்டு அம்மா வீட்டில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதுக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சோடனே ஒரு டீயை குடிச்சிடலான்னு சொல்லி டீயையும் குடிச்சிட்டு, ஏன்னா போகிற வழியில சரியான தலைவலி வருது இந்த டைம்லலாம் எனக்கு. ஸோ அதனால் டீயெல்லாம் குடித்தாச்சு. குடிச்சு முடிச்சோடனே ஆக்சுவலாக 5:30க்கே கிளம்பணுன்னு நினச்சோம். ஆனால் 5:30 கிளம்பல. ஏன்னா பக்கத்து வீட்டு பசங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கூப்பிட்டுருந்தா சரின்னு கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அக்காவும் அண்ணனும். ஸோ அதனால சரின்ட்டு அவங்க பசங்களையும் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, வீடியோவில் வந்திருப்போம், தேஜு அப்புறம் அம்முன்னு. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு எல்லா ஜாமான் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். கிளம்பும் போது கார்த்தியாவை பார்த்தீங்கன்னா போகிறோன்னு சொல்லவும் கிளம்பி கத்துது நானும் வரேன்னு சொல்லி. ஸோ அவளோட ரியாக்ஷன் காமிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அதிகமாக காவ்யா கிட்ட தான் இருக்கோம். அது எங்கன்னா போகிறதா இருந்தால் காவ்யா வந்தால் காவ்யாவோடவே இருக்கிறேன்னு சொல்லி அடம் பிடிக்கும். ஸோ அதனால காவ்யாவே தூக்கிடுச்சு கார்த்தியாவே. அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். மார்னிங்கே கிளம்பி ஒரு 6:30 இருக்கும். அப்போவே கிளம்பிட்டோம். போகிற பாதையில் பசி எடுத்துருச்சு. ஸோ எங்கன்னா ஹோட்டல் இருந்தால் நிறுத்தி சாப்பிட்டுடலான்னு சொல்லி போகிற பாதையில் ஆக்சுவலாக எப்போவுமே லாஸ்ட்டு 2 டைம்ஸு 3 டைம்ஸு நினைக்கிறேன் போகும்போது ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் அந்த ஹோட்டல் க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே கார்த்தியா ஃபோஸ் எடுத்து நல்லா ஃபோஸில் காமிக்குது. அதுக்கப்புறமா போகிற வழியில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து தோசை தான் சாப்பிட்லான்னு நினச்சேன். ஸோ தோசை, ஒரு பூரி, ஒரு வடை அப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தோம். இட்லி கேட்டிருந்தேன் பாப்பாவை கூட்டுறதுக்காண்டி. ஆனால் மாவு ரொம்ப புளிச்சிருக்கவும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். கார்த்தியாவை கூட்டலை. ஊட்டி பார்த்தோம், ஒரே ஒரு பாதி இட்லி மட்டும்தான். நல்லா இல்லைன்னு சொல்லவும் சரின்ட்டு அதுவும் விட்டாச்சு. அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இப்போ ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இதே மாதிரி தான் தலையில் தூக்கிட்டு போவாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா சாப்பாடு, இனிப்பு சாதம், வெள்ளை சாதம் இருக்கும். வெள்ளம்னா வெள்ளம் போட்டு, ஸோ வெண்பொங்கல் சொல்லுவாங்கள்ல, அது வெண்பொங்கலாம் இனிப்பு பொங்கலாம் எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை தமிழில் எப்படி சொல்லணும்னு. ஆனால் வெல்லம் போட்டு சாதம் செய்வாங்க, ஸ்வீட்டு சாதம். அது செஞ்சு சாமிக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பி அங்கே போவாங்க. இது ஆக்சுவலாக போனம் டைம். நான் நெக்ஸ்ட்டு ஜூலையில் வரும். ஸோ போனம் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் இருக்கா என்னென்னு எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. நான் நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக அந்த எடுத்து போடுறேன். ஸோ அதுதான் இங்கே அம்மனுக்கு அதிகமாக செய்கிறது. ஸோ அதுதான் எல்லோரும் இங்கே எடுத்துக்கிட்டு போவாங்க. கெடா வெட்டுவாங்க, மொட்டை எடுப்பாங்க இந்த சாமிக்கு. இது ரொம்ப சக்தியான கோயில். எங்களுக்கு இதோட 3rd டைமோ 4th டைமோ நாங்கள் போயிருக்கோம். ஆனால் நாங்கள் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதனாலேயே நாங்கள் இந்த கோயிலுக்கு அதிகமாக போகிறது. இந்த கோயில் என்னென்னா ஏடுப்பாயில் வானதுர்கா அம்மா கோயில் தான் இது. ஸோ இதுக்குள்ளே அம்மன் கோயில் தான், அம்மன் சாமி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா இந்த கோயிலுக்குள்ளே ஃபுல்லாகவே தண்ணி, மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இப்போவும் ப்ரெசண்ட்டு தண்ணி தான் இருக்குது. அது கீழே தண்ணி, மேலே அம்மா கோயில் இருக்குது. ஸோ அதனால தான் இது வானதுர்கா பவானி டெம்பிள். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா தெரியுது, கிடாலாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ இது போனம் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே மஞ்சள் அந்த என்னென்னா பாத்திரம் ஃபுல்லாகவே மஞ்சள் தேய்ச்சி அதுக்கு மேலே குங்குமம், மஞ்சள், பூ எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தலையில் தூக்கிட்டு போய் அம்மன் காலுக்கில் வைக்குவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பூ எல்லாம் விற்கிறாங்க. இது ஒரு மூலம் 50 ரூபான்னு சொல்லி. இது என்னென்னா ஃபெஸ்டிவல் டைமுக்கு மட்டும்தான் இந்த கோயிலில் ரொம்ப ரேட்டாக விற்குவாங்க. அதுக்கப்புறம் வைக்கிற டைம்லலாம் அவ்வளோ ரேட்டாக அதெல்லாம் இருக்காது. ஒரு மாலையே பார்த்திங்கன்னா 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே மலை மேலே தான் இருக்கும் இந்த கோயில்.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ சரி செகண்ட் டைம் வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் கார்த்திகாவுக்கு இந்த கோயிலில் தான் மொட்டை எடுத்திருந்தோம். சரி செகண்ட் டைமும் வந்தாச்சுல்ல, சரி எடுத்துருவோன்னு சொல்லி இந்த மொட்டையும் எடுத்தாச்சு செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுருப்பா. இது செகண்ட் டைம் எடுத்திருக்கிறோம். சும்மா தான் வேண்டிக்கெல்லாம் இல்லை, சரி கோயிலுக்கு வந்துட்டோமே, சரி அந்த அம்மனுக்கு தானேன்னு சொல்லிட்டு இந்த டைமும் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வேற தண்ணி தெளிக்கவும் நல்லா அழகாக குளு குளுன்னு இருந்திருக்கு. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். பார்த்தீங்கன்னா தலையில் பிளேடு வச்சு முடி இறக்கவும் கிடந்து கத்துன்னு கத்திட்டா. இருந்தாலும் கையை காலை பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவும் நானும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா கிடந்து ஊரே கூப்பிடுற மாதிரி கத்திட்டா. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு சொல்லி முடியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மா தூக்கிட்டு போய் குளிக்க வச்சுட்டாங்க. ஸோ சின்ன தம்பிக்கு கால் வலிக்கிறதுனால அவன் மேலே எதுவும் வர முடியல, கீழே தான் நின்றுக்கிட்டு இருந்தா. பெரிய தம்பி காவியா சாரா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் வந்திருந்தோம் முடிய இருக்கிறதுக்காண்டி. ஸோ வீடியோ வந்து மேடம் சாரா தான் எடுத்துன்னு இருக்காங்க வீடியோ. தங்கச்சி அழுதுகிட்டு இருக்கவும் வீடியோ எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா முடி எடுத்தோன்னே அம்மா போய் குளிக்க வச்சுட்டு தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா பவுடர் போட்டு எல்லாம் வச்சு வேறு ட்ரெஸ்ஸையும் மாற்றும் எடுத்துக்கிட்டு வந்திருந்தேன் வீட்டிலேருந்து. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ரீதர் மாமா தூக்கிட்டு கிளம்பிட்டா. நாங்கள் மாலை தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. காவியாவும் மாலை தேங்காய் எல்லாம் அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்துருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி போகிறதுன்னு யோசித்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 டைமுமே கோயிலுக்குள்ளே போக முடியல, இதே மாதிரி தான் கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி. அது என்னன்னு தெரியல, அம்மனே அதை நினச்சாதான் அதோட சந்நிதிக்குள்ளே வர விடுற மாதிரி இந்த டைமு வர விட்டுச்சு. ஏன்னா அத்தை மாமா வந்தப்போ கூட வர முடியல, ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்துச்சு. தண்ணி ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே இருக்கவும் யாரையும் உள்ளே போக விடலை. இந்த டைம் எப்படியோ அம்மா வர சொல்லியிருந்தாங்க போல இருக்கு, அதனால வந்துட்டோம். தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்புறமா காவியா வேண்டிக்கிட்டது கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ அதுவும் வேண்டிக்கிட்டு அங்கே அது என்ன சொல்லுவாங்க, நிறைவேற்றுறதுக்காண்டி அங்கே கட்டுவாங்க. ஸோ அதையும் கட்டி முடிச்சுட்டு அப்புறமா சரின்ட்டு கிளம்பி வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா சரியான வெயில் இருக்கவும் ஒரு சோடா போடலன்னு சொல்லி எல்லோரும் லெமன் சோடா அப்புறம் மேங்கோ அது விதமாக இருந்துச்சு, அதுவும் குடித்தாச்சு. குடித்து முடிச்சதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லுவோம். சரின்ட்டு சாராவுக்கு அப்புறமா அம்மு தேஜு அவங்க எல்லாருக்கும் பெரிய தம்பி வாங்கி கொடுத்துருந்தான். சாரா பார்த்திங்கன்னா மூஞ்சி மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு, ஏன்னா ஸ்ரீதர் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி. அது ஐஸ்கிரீமே வேண்டான்னுச்சு. அதுக்கப்புறமா வேணுமா வேண்டாமான்னு சொல்லுவோம், எனக்கு வேணும்னு சொன்னிச்சு. இப்போ அவள் கையில் இருக்கிற பொம்மை வந்து கார்த்தியாவுக்கு அவங்க அப்பா வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா சரின்ட்டு சாரா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ என்னென்னா போய் அங்கே டென்ட்டு வாங்கி அங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்காண்டி ரெடி பண்ணோம். ஸோ போகிற வரையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ காமிக்குது. இது வந்து பேட்டரியில் ஓடுற ஃபேனு, எலக்ட்ரிக் ஃபேன் தான். ஸோ சார்ஜிங் ஃபேன். ஸோ அதுதான் கார்த்தியாவுக்கு வேர்க்கும். அது வீட்டில் சரி அவளுக்கு வேர்த்துச்சுன்னா அவள் இருக்க மாட்டா, கத்துவா. ஸோ அதனாலே அதுவும் வாங்கிட்டோம். அது வந்து எங்களுக்கு 2000 அப்படிக்கே 1000 அதுக்குள்ளே தான், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கியிருந்தோம். ஸோ அது இப்போ வாங்கினது, ஸோ அது இப்போ யூஸ் ஆகுதுன்னு சொல்லி அதுவும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். காரில் வச்சுக்கிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ டென்ட்டெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ ரெடி பண்ணோம் சமைக்கிறதுக்கு. மத்தியானம் ஒரு 12 ஆயிடுச்சு அங்கேயே போகிறதுக்கு. ஸோ வெங்காய தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுருந்தோம். தம்பியும் அவங்களும் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாங்கி வச்சுட்டு அவங்க உட்காந்துட்டாங்க. சரின்ட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நான் சமைக்கலான்னு, அம்மா சோறு அடிச்சிட்டாங்க, நான் தான் குழம்பு வைக்கலான்னு இருந்தேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரமான்னு சொல்லி ஸ்ரீதரும் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடும். அதுக்கப்புறமா சரின்ட்டு 2 பேரும் சமைச்சிட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே கோயிலில் ஃபஸ்ட்டு அங்கே கல்லுக்கிட்டே சாமியை கும்பிடணும்.
ஸோ அங்கே சாமிக்கு சாதம், அப்புறமா இந்த சாமிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா வந்து பீர் மீன்ஸ் கல், பீரு, சரக்கு தான் ரொம்ப விசேஷம். அதனால அந்த சாமிக்கும் அதை வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கம் தூங்கியாச்சு. ஒரு 3 o'clock போல் தூங்கினோன்னா 5 o'clock தான் எழுந்திரிச்சோம். 5 o'clock எழுந்திரிச்சு சரின்ட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா போகும்போது எப்படி இருந்தால் இப்போ வரும்போது எப்படி இருக்கிறோங்கிறது பார்க்கலாம் நீங்களே வீடியோவில். ஃபுல்லாக வேர்க்குது, அவ்வளோ வேர்க்குது. ஆனால் ரொம்ப நல்லா பிளேஸு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜ் மாதிரியே இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா இதுதான் ஏடுபாயில். இது வந்து மெதக் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது இந்த கோயில். ஸோ ரொம்ப பேர் இந்த கோயிலுக்கு தான் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. சும்மா நாள் இப்போ சம்மருன்னு இல்லை, எப்போவுமே எந்த கோயிலாக இருந்தாலும் இங்கே கண்டிப்பாக போயிட்டு தான் வருவார். அவங்களும் வருவாங்க, நாங்களும் போவோம் அடிக்கடி. ஸோ போயிட்டு வர்ற வழியில் எப்படியும் 7 o'clock ஆகிடுச்சில்ல, சரி டின்னரெல்லாம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி நினச்சோம். பார்த்திங்கன்னா சரி டின்னர் சாப்பிட போகலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். சமோசா, அப்புறமா ஷவர்மா, ஐஸ்கிரீம், குல்ஃபி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு குல்ஃபியும். ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பார்த்திங்கன்னா காவியா அம்மா எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. போகிறதுக்கே ஒரு 9 o'clock இருக்கும். வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ இதுதான் எங்களோட அங்கே உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட், சப்ஸ்கிரைப் எப்பவுமே சொல்லிடுறது தான். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். பாய். Crooked smiles, crashing waves, no shame. Flip my phone, toss it in my bag. Today's for us, no time to lag.